எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஆல்ரெடி ஆர்ஆர்பி கிளரிக்கலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் 1 மந்த்தாக. இப்போ வந்து ஐபிஎஸ் பிஓ இந்தியன் பேங்க்ல கிளியர் பண்ணியிருக்கேன். நான் கிளியர் பண்ண முதல் காரணம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் மெயினான ரீசன். ஏன்னா நான் அவங்களோட மோட்டிவேஷனை கடன் வாங்கி நான் படித்தேன். நான் செல்ஃபாலாம் படித்ததே கிடையாது. என்னடா இவன் படிக்கிறானே, நம்ம சும்மாவே உட்காந்துட்டு இருக்கோமே அப்படின்ற ஒரே ஒரு தாட்டில் மட்டும்தான் நான் படித்தேன். ஏன்னா எனக்கா செல்ஃபான மோட்டிவேஷன்லாம் கிடையாது. ஜீவா அவன் தான் மெயினான ரீசன். அவன் படிக்கிறப்பெல்லாம் நானும் எந்திரிச்சு உட்காந்து படிப்பேன். முழுக்க வந்து அவன் மட்டும் தான் காரணம். அவன் படித்தான், கூட சேர்ந்து நான் படித்தேன். உங்களால் முடியலன்னா அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டை தேடி பிடிச்சி நீங்கள் படித்து கிளியர் பண்ணிவிடுங்க. அண்டு வேறு மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நான் தேங்க்ஸ் பண்ண ரொம்ப ஆசைப்பட்றேன் இந்த இடத்துல. மாணிக்கம், ஜீவா, ராஷ்வின், விஷ்ணு, ஒரு பட்டாளம் நிறைய இருக்குது. சில பேர்லாம் சொல்ல முடியல டக்குன்னு. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு நான் மெயினாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எங்களோட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆர்ஆர்பி கிளரிக்கல் அந்த ஸ்டேஜ்லேயே சொல்லியிருக்கேன். அம்மா வந்து டெய்லராக இருக்காங்க. ஆப்போசிட்டில் இந்தியன் பேங்க் இருக்குது. அதை பார்த்து அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸு பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் அம்மா படிக்க சொன்னாங்க என்ன. ஸோ இந்தியன் பேங்கை பார்த்து தான் நான் வந்து இந்த கோச்சிங்கே ஆரம்பித்தேன். இப்போது இந்தியன் பேங்க்கில் பிஓவாக செலக்ட் ஆகிருக்கிறது எனக்கு ஒரு ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் என்னோட அப்பாவும் என்னை வந்து எப்போவுமே நான் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணலை அப்படின்னா அப்பாட்ட சொன்னாலும் அவர் வந்து பரவாயில்ல படி, பார்த்துக்கலாம், அடுத்த எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் ஆகிடும், உன்னால் முடியலன்னா வேறு யாரால் முடியும் அப்படின்னு கேட்பாரு. ஸோ அவர் ஒரு எப்போவுமே ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்காரு எனக்கு. போன தடவை அவர் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன் லாஸ்ட்டு ஆர்ஆர்பி கிளரிக்கலாக இருக்கப்போ. ஸோ ரொம்ப நன்றி அப்பா அம்மாவுக்கு. அப்புறம் வேறு ஃபைனலாக ஒன்று சொல்லிக்கிறேன். லாஸ்ட் டைம் ஆர்ஆர்பிஐ அச்சுவராக இங்கே பேசினப்போ நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ஸ்டேஜில் ஒரு இந்தியன் பேங்க் பிஓவாக சொல்கிறதெல்லாம் நான் வந்து ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். இதில் 12th பார்த்தீங்கன்னா நான் வந்து 1200க்கு 760 தான் எடுத்தேன். ப்ளஸ் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு 200க்கு 73 தான் எடுத்தேன். ஸோ என்னாலேயே இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி இந்தியன் பேங்க்கில் ஒரு பிஓவாக செலக்ட் ஆக முடியுதுன்னா ஃப்யூச்சர் அச்சீவர்ஸ் இதை பார்ப்பீங்க கண்டிப்பாக. அவங்க கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும்னு ஒரு முடிஞ்சால் என்ன ஒரு மோட்டிவேஷன் எடுத்து படிங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். இன்டர்வியூ போனாலும் நாங்கள் ஒன்றா தான் போவோம், எக்ஸாம் எழுதினாலும் ஒன்றா தான் போவோம், இப்போ வேலைக்கும் ஒன்றா தான் போயிருக்கோம். மெயினாக நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் 2 பேரும் இந்தியன் பேங்க் பிஓவாக செலக்ட் ஆகிருக்கும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் பையன் வந்து 10th ஃபுல் மார்க் வாங்கினான். ஆனால் +2 வந்து வேறு ஸ்கூல் சேர்த்ததுனால அவனுக்கு மார்க் கம்மியாக வாங்கிட்டு ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. அப்புறம் எங்கே சேர்த்தலான்னும் போது அப்புறமா வெளியில் சேர்த்துட்டு வெளியிலே சின்ன 6th வெளியில் சேர்த்திட்டோம். அதனால் பையன் கூட இருக்கட்டும்ன்றதுக்காக பக்கத்தில் சேர்த்துறோம் +2. அதனால் ரொம்ப கம்மி மார்க் வாங்கிட்டான். அதனால் ரொம்ப ஃபீலிங்காக போச்சு. ஆனால் பரவாயில்ல, இப்போ வந்து ஓரளவு எங்கள் அகாடமியில் சேர்ந்து நல்ல ஒரு RRS கிளியர் பண்ணால் ஆர்ஆர்பி இப்போ வந்து பிஓ ஆகிட்டான். ரொம்ப சந்தோஷம், அது அளவில்லாத சந்தோஷம். எப்படி ஷேர் பண்ணுறதுன்றது ஒன்றும் இல்லை. அதனால் வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் சொல்கிறேன், நிறைய கஷ்டங்கள் இருக்கும் படிப்பில். அதில் நீங்கள் முன்னாடி வர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.